வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் மலைகளும் குன்றுகளும் நிறைந்த ஒரு பசுமையான மாவட்டம். பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சி தருகின்ற இயற்கை அன்னை வழங்கிய பூமி நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் வனங்கள் 60% இருக்கிறது என்பது உண்மைதான். இந்த எஞ்சி இருக்கக்கூடிய 40% பகுதியிலே மக்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள், வியாபாரம் செய்து வருகிறார்கள், குடியிருந்து வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் முன்பு காலங்களிலெல்லாம் வனங்களுக்குள்ளே மிருகங்களும், நாடுகளிலே கிராமங்களிலே ஊர்களிலே மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்த நிலை மாறி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சரில் உடன் சோஃபா, டீபாய், ஃபுல் கார்னர் சோஃபா, டைனிங் டேபிள். இப்பொழுது காடுகளிலே இருந்த வனவிலங்குகள் ஊருக்குள் வந்து மக்கள் குடியிருக்கும் வீடுகளிலே வாடகை வீடு இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது என்பதுதான் இன்றைய மக்களுடைய ஒரு பயமாக, ஒரு அச்சமாக இருந்து வருகிறது. இது கோத்தகிரி பகுதியிலே படுகா அட்டி என்று சொல்லுவார்கள். அந்த பகுதியிலே ஒரு கரடி வந்து வீடு மாடியில் ஏறி வீடு கதவுகளை எல்லாம் தட்டி இருக்கிறது. மாடியில் எப்படியோ ஏறிவிட்டது, அது இறங்குவதற்கு வழியில்லாமல் அது பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த பெண்கள் இருந்த, அதிகமாக வீடுகளிலே பெண்கள் தான் இருப்பார்கள். அந்த பெண்களெல்லாம் அச்சத்தோடு அவர்களுக்குள் பேசிக்கொள்ளுகிறார்கள். கரடி எப்படி இங்கே வந்தது என்று படுகா மொழியில் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறார்கள். இது ஏறிவிட்டது மேலே, அது இறங்க முடியவில்லையே. ராத்திரியெல்லாம் கதவை தட்டி கொண்டிருந்தது. ஏதோ என்னவோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்றும் இன்னொரு பெண் வேடிக்கையாக வினோதமாக சொல்லுகிறது, அது வீடு வாடகைக்கு கேட்டு வந்திருக்கிறது உங்களிடத்திலே என்று. இப்படியெல்லாம் இந்த கரடிகளினுடைய தொல்லை கோத்தகிரி, குன்னூர், அருவங்காடு, இன்னும் பல பகுதிகளிலே அதிக அளவு காண முடிகிறது என்று சொன்னால், கூடலூர் தொரப்பள்ளி, அந்த தொரப்பள்ளியில் நித்தமும் யானைகளும் யானை கூட்டங்களும் வந்து இதுபோல் கதவை தட்டுகிறது, கண்ணாடி ஜன்னல்களை உடைக்கிறது. மக்கள் பகல் வேளையிலேயே இந்த யானைகள் சர்வசாதாரணமாக மனிதர்கள் எப்படி நடந்து வருவார்களோ அதை போல யானைகள் நடந்து வருகிறது. மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற நிலைமை இருந்து வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர், தேவர்சோலா ரோட், நியர் ஜுமா மஸ்ஜித், ஃபர்ஸ்ட் மைல், கூடலூர். இதை போல நிலாக்கோட்டை பகுதி, இதை போல சேரங்கோடு, சேரம்பாடி, கொளப்பள்ளி என்று அந்த பகுதியிலும் யானைகள். சில தினங்களுக்கு முன்பாக கோழிப்பாலம் என்ற பகுதியில் பகல் 3 மணி அளவில் யானை நடமாட்டத்தை பார்த்து மக்கள் அச்சமடைந்தார்கள். அந்த பகல் வேளையில் கோழிக்கோடு சாலையில் தைரியமாக மக்களோடு மக்களாக இந்த யானை நடந்து வருகிறது. கொஞ்சம் இடறினாலும் மக்களுடைய உயிருக்கு ஆபத்து. வாகனங்கள், கடைகள் என்று எல்லாமே இருக்கின்ற இடத்தில் இந்த யானை நடந்து வருகின்ற காட்சியையும் அன்றைக்கு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது என்று தெரிவித்தார்கள். ஆகவே வனத்துறை அதிகாரிகள் இதையெல்லாம் பார்த்து வனவிலங்குகளை காடு பகுதியிலே விரட்டுவார்களா, மக்களுக்கு பயமில்லாமல் அச்சமில்லாமல் தங்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே வாழ்வதற்கு வழிவகை செய்வார்களா, அரசு அதிகாரியும் இதற்கு முன் வருவார்களா, அரசும் இதற்கான நடவடிக்கை எடுக்குமா என்று அச்சத்தோடு கிராமப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு கூடலூர் பஜார், குன்னூர், கோத்தகிரி, அருவங்காடு
பந்தலூர் சேரம்பாடி என்ற பகுதியிலே இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களெல்லாம் பதறிக்கொண்டிருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். இனி எப்படி இந்த ஊர்களிலே வாழ முடியும் என்ற அச்சத்தோடு இருக்கிறார்கள். இந்த அச்சத்தை வனத்துறை நீக்க வேண்டும், அரசும் நீக்க வேண்டும், அரசு அதிகாரிகளும் நீக்க வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதைப்போல இதை பார்த்த பிறகாவது வனத்துறை நடவடிக்கை எடுக்குமா என்று நாமும் கேட்டு இதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பார்கள் என்று நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் காண வேண்டுமா? உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்